ஹலோ ஹாய்ஸ், குட் மார்னிங். இப்போ என்ன செய்ய போகிறோம்னா கொத்தமல்லி சாறு, கொத்தமல்லி, இஞ்சி, லெமன் மூணையும் போட்டு சாறு வச்சு உடம்புக்கு நல்லது. நம்ம செய்ய போகிறோம். எப்படி செய்யணும் பார்ப்போம் வாங்க. ஃபஸ்ட்டு தண்ணி சூடாக்கணும். ரெண்டு கிளாஸ் வாட்டர் தண்ணி, 2 கிளாஸ், 1 2 2 கிளாஸ் பானி. இந்த தண்ணியெல்லாம் சூடாகி 1 கிளாஸ் வரும். அப்போ தான் நம்ம கூட ஆக்கணும். வாங்க தண்ணி சூடாகணும். அடுத்தது அதில் ஃபஸ்ட்டு போட வேண்டியது இஞ்சி, சிஞ்சர், அதான் சோட்டாவளா, படாவளா. பெரிய இஞ்சி இல்லை, சின்ன இஞ்சி. நம்ம தோல் செதுக்கிக்கிறோம். நல்லா கழுவிடணும். மண் இருக்கும், அச்சா க்ளீன். இஞ்சி நல்லா வெட்டி கழுவியாச்சு. வெட்டுறோம். இந்த இஞ்சி அதில் போட்டுரும். இஞ்சி போடாச்சு. அடுத்தது லெமன் எல்லாம் கழுவிக்கிறோம். பாதி போட்டால் போதும். அதான் அடுத்தது நம்ம கொத்தமல்லி, தனியா நல்லா கழுவிடணும். மண் இருக்கும், புல் இருக்கும். இது போகிறோம், இந்த தனியா போகிறோம். இது நல்லா கழுவி க்ளீன் பண்ணிக்கிறோம். நல்லா கொத்தமல்லி எல்லாம் கழுவியாச்சு. இதே அதில் போடுறோம். இப்போ நல்லா கொதிக்குது. கொதிச்சுன்னா கிளாஸில் வடிகட்டி குடிக்கிறோம். உடம்புக்கு அவ்வளோதுக்கு நல்லது. கல்லீரல், கிட்னி எல்லா சம்பந்தம் உடம்பு சாப்பிடும் அத்தனைக்கும் நல்லது. வாரத்துக்கு 1 நாள் செஞ்சால் கூட ஓகே தான். தண்ணி நல்லா கொதிக்கணும். தண்ணி கொதிக்காதான் அந்த சாரெலாம் உள்ளே இறங்கும். அந்த கொத்தமல்லியோட சாறு, இஞ்சி சாறு. இஞ்சி நீங்கள் போகும்போது பெரிய இஞ்சி போட்டுறாதீங்க. இந்த சின்ன இஞ்சி போடுங்க, நாட்டு இஞ்சி. இதுதான் உடம்புக்கு நல்லது. இதை போடுங்க. லெமன் இதோட சாறு எல்லாம் இறங்கி வந்து தண்ணி தான் கஷாயமாக நல்லது உடம்புக்கு. அது செஞ்சு பாருங்கள். அந்த கொதிக்கும்போது வாடை வருது. அந்த கொத்தமல்லி வாடை வந்து நம்மளுக்கு வருது. ஒரு கிளாஸ் தண்ணி வந்திருக்கு. 2 கிளாஸ் வச்ச தண்ணி 1 கிளாஸ் தான் வந்திருக்கு. அவ்வளோதான் தண்ணி. 1 கிளாஸ் தான் தண்ணி வந்திருக்கு. 2 கிளாஸ் தண்ணி வச்சா 1 கிளாஸ் வரும். இது சாறு. இது குடிங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது. வாரத்துக்கு 1 நாளாச்சும் செஞ்சு பாருங்கள். அந்த கொத்தமல்லி வாடை, எலுமிச்சம்பழம் வாடை, இஞ்சி சாறு எல்லாம் சேர்ந்துருக்கு. உடம்பு ரொம்ப ஆரோக்கியமானது. குடிச்சு செஞ்சு பாருங்கள்.
நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அடுத்த இதில் உங்களை சந்திப்போம்.